ஈமான், அவர் எவருடைய ஈமான் பரிபூரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, யார் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒன்றை நேசிக்கின்றாரோ, யார் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒருவரை அல்லது ஒன்றை நேசிக்க மறுக்கின்றாரோ, விரோதம் கொள்கின்றாரோ, யார் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு விஷயத்தை எடுத்துக் கொள்கிறாரோ, யார் தன்னுடைய அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு விஷயத்தை தடுத்துக் கொள்கின்றாரோ, இந்த குணம் ஒரு மனிதனிடத்துல ஒரு அடியானிடத்துல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, ஈமான், அவர் தன்னுடைய ஈமானை பரிபூர்ணமாக ஆக்கி கொண்டார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். இதுதான் முதல்ல அல்லாஹ் இரண்டாவது விரும்பக்கூடிய ஒரு விஷயம். எதையுமே அல்லாஹ்விற்காக வேண்டி எடுக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்விற்காக வேண்டி தடுக்கக்கூடியவர்களாகவும் மாறிடும். அல்லாஹ் எதை விரும்புறானோ அதை செய்யறதில்லை, நாம விரும்பணும். அல்லாஹ்